அந்நிய பாஷைக்கு பரிசுத்த ஆவியானவர் தான் டீச்சர், வேற யாரும் கிடையாது. பரிசுத்த ஆவியானவருடைய உதவியோடு தான் நம்ம அந்நிய பாஷை பேச முடியும். ஃபர்ஸ்ட் பிலீவ் பண்ணணும். பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பிலீவ் பண்ணணும். நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன் நீங்க பிலீவ் பண்ணணும். நீங்க பேசுறது அந்நிய பாஷைன்றதை நீங்க பிலீவ் பண்ணணும். நீங்க விசுவாசிக்கணும். விசுவாசிக்கிறவங்களுக்கு நடக்கும் அடையாளங்கள் என்ன அப்படின்னா, நவமான பாஷைகளை பேசுவாங்க. நவமான பாஷைகள் என்ன அப்படின்னா அது அந்நிய பாஷை. அப்ப இந்த அந்நிய பாஷை பெற்றுக்கொள்றதுனால என்ன பிரதர் பெனிஃபிட் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, ஆல்ரெடி இது இப்ப நான் சொன்னதுலயே ஒரு பெனிஃபிட் இருக்கு. நம்ம நித்தியமா பரலோகத்துல இருக்க போறோம். ஸோ பரலோகத்தின் பாஷை நம்மளுக்கு தெரியணும். அந்நிய பாஷை பேசுறதுக்கான பர்பஸ் என்ன அப்படின்னா, ஆவியில ரகசியங்களை நம்ம பேசுறோமா. அப்ப ஆவியில நம்ம ரகசியங்களை நம்ம பேசுவதற்காக அந்நிய பாஷை இங்க உதவி செய்யுது. இப்ப நிறைய நேரங்கள்ல உங்க வாழ்க்கை எதை நோக்கி போய்கிட்டு இருக்கு அப்படின்றதே உங்களுக்கு தெரியாம இருக்கலாம். உங்க வாழ்க்கையுடைய பிளான் என்ன, ஆண்டவர் உங்களுக்கு என்ன திட்டத்தை வச்சிருக்கிறாரு, என்ன காரியங்களை உங்க வாழ்க்கையில செய்யணும்ன்ற ஒரு பிளான் வச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு உங்க வாழ்க்கையில தெரியாம இருக்கலாம். அப்படி தெரியாம இருக்கும்போது நீங்க ஒரு 1/2 மணி நேரம் உட்காந்து அந்நிய பாஷையில ஜெபம் பண்ணி நீங்க ப்ரேயர் பண்ணி பாருங்க. அதற்கான ரிசல்ட் உங்க வாழ்க்கைக்கான பிளான் அதுதான் ஆவியிலே ரகசியங்களை அறிந்து கொள்ள நம்மளால முடியும். அந்நிய பாஷை அதுக்கு உதவி செய்யுதுங்க.